ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ் வாங்குறதெல்லாம் யூட்டில் கிளாஸ் யூஸ் பண்ணி ஸ்கேனர்னு வாங்கிறீங்க. ஸ்கேனரில் இருக்கிற மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க, ரைட்? ஸோ ஐ வில் ட்ரைன் யூ ஒன் கான்செப்ட், ஹவு டு கெட் த இன்புட்ஸ் எப்படி வாங்குறதுன்னு நான் சொல்லித்தரேன் இப்போ உங்களுக்கு. ஓகேவா? ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மேன் எடுத்துக்கிறேன். ஸோ இன்புட் வாங்குறேன், ஓகேவா? ஸோ நம்ம எப்பயுமே ஸ்கெலட்டன் எழுதுகிற மாதிரி சாம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். bj equivalent to new sample of class sample எழுதுறேன். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துட்றேன். ஸோ நான் இதில் எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க போகிறதில்ல. என்னோட ஸ்கெலட்டன் எப்பயுமே இப்படி தான் இருக்க போகுது. இப்போ நான் இன்புட் வாங்கணும். இன்புட் வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெத்தட் வேணும், ஒரு கிளாஸ் வேணும். அந்த கிளாஸ் பேர் டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்ற கிளாஸ். ஆல் ஆஃப் யூ லிசன் ஹியர். டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்ற கிளாஸ். இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா system.in அப்படின்னு கொடுத்துரும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் யூஸிங் எ பில்ட்-இன் கிளாஸ். ஸோ அப் டு நவ் நீங்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு யூசர் டிஃபைன் கிளாஸ் எப்படி டிஃபைன் பண்ணி. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு பில்ட்-இன் கிளாஸை வந்து நான் யூஸ் பண்ணேன். யார் இந்த டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம், எங்கே இருக்காரு அப்படின்னா, இதுக்கு கன்சர்ன் கிளாஸஸ் நம்ம வாங்கணும். ஸோ நம்ம பழக்கத்துக்கு படி நான் இது மேலே கொண்டு போயிடுறேன். இப்போ இந்த டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்றது ஒரு பில்ட்-இன் கிளாஸ். டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் cannot be resolved to a type அப்படின்னு சொல்லிட்டான் இந்த இடத்துல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் கால் பண்ணுறேன். இம்போர்ட் ஜாவா டாட் டேட்டா இன்புட் ஸ்ட்ரீமோட பேக்கேஜ் வந்து ஐஓ பேக்கேஜ், ஐஓ. அதில் அந்த கிளாஸ் பேர் டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் வந்துடுச்சா? இப்போ அந்த எரர் போயிடுச்சு. ஸோ இந்த ஐஓ அப்படின்றது ஒரு பேக்கேஜ், பில்ட்-இன் பேக்கேஜ், which deals about the input output packages, input output classes, input output activities. அதெல்லாம் ஒரு அந்த கிளாஸஸ், அந்த அதோட சம்பந்தப்பட்ட மெத்தட்ஸ் எல்லாம் எங்கே கொண்டு போய் வச்சுருக்கான், டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம்னு ஒரு கிளாஸ் எழுதி அந்த கிளாஸை பேக்கேஜாக போட்டு வச்சுருக்கான். அந்த பேக்கேஜில் நாட் ஓன்லி டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம், டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம் இருக்கும், பஃபர்ட் இன்புட் ஸ்ட்ரீம் இருக்கும், பஃபர்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்குது இன்புட் அவுட்புட் ஆக்டிவிட்டீஸ்க்காக. இப்போ எனக்கு அந்த டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் தான் எனக்கு தேவைப்படுது. அந்த டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் கிளாஸை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணால் நான் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ஜாவா டாட் ஐஓ டாட் த பர்டிகுலர் கிளாஸ் டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அப்படின்னோடனே இந்த ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆகிடும். இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணோன்னே இன்புட் வாங்குறேன். ரீட் லைன் அப்படின்னு ஒரு மெத்தட், ஸோ விச் இஸ் டிப்ளிகேட்டட். அதனால தான் இங்கே டேஷ் போட்டு காட்டிருக்கான். லெட்ஸ் செக். இதை ரீட் லைன் அப்படின்னு இருக்கப்ப நான் ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா, system டாட் அவுட் டாட் println நேம் அப்படின்னு நான் கொடுத்துறேன். system டாட் அவுட் டாட் println நேம் அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆன உடனேயே இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்ட் டிஐஎன்றது இந்த டேட்டா இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்ட் தான். அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அதோட மெத்தடை நான் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இந்த ப்ரோக்ராமை. ஸோ ஒரு எரர் வருது. unreported exception, IO exception must be caught or declared to be thrown அப்படின்னு சொல்கிறான். ஸோ you are extracting the methods of the built-in class to your class. நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. So you need an object of the particular class. கரெக்டா? இப்போ நம்ம அட்ரஸ் அப்படின்னு ஒரு கிளாஸை என்டிட்டி ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு வந்தோம். கரெக்டா? அப்போ அந்த அட்ரஸோட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் டிஸ்பிளே அட்ரஸை பிரிண்ட் பண்ணோம். பட் அட்ரஸ்ன்றது இட்ஸ் அ யூசர் டிஃபைன் கிளாஸ், நீங்கள் எழுதின கிளாஸ். கரெக்டுங்களா? பட் இந்த டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம்ன்றது நீங்கள் எழுதின கிளாஸ் கிடையாது. இட்ஸ் பில்ட்-இன் கிளாஸ் which is available in a particular package, IO package.
அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி பில்ட்-இன் கிளாஸோட மெத்தடை கால் பண்றீங்க. ஒன் ஆஃப் த மெத்தடை கால் பண்றீங்க. we have n number of methods associated with the particular class. ஒரு கிளாஸ்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். ஏற்கனவே 2-3 நாளா நம்ம அதை தான் பேசிட்டு இருக்கோம். அப்ப இந்த ரீட் லைன் அப்படின்ற மெத்தடை நீங்க கால் பண்றப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்றான். அந்த எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா IO எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எக்ஸெப்ஷன் என்ன சொல்றான்? IO எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்றான். So what is exception? Exception is an abnormal situation that might arise during the execution of the program. Program execute பண்றப்ப it's not logical error that might be happen during the execution of the program. Program execute செய்யும் சமயத்தில் அது கிடைக்கும். Exception வரும். So அதை ஹேண்டில் பண்ணும். Exception இருந்துச்சுன்னா it won't allow the other statements to be executed. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் லாஜிக்கலாவோ சின்டாக்டிக்கல்னா சின்டாக்ஸ் எரர், லாஜிக்கலாவோ அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா அது எக்ஸெப்ஷன் அப்படின்னு கொடுப்பான். எக்ஸெப்ஷன் இருந்துச்சுன்னா ஃபர்தரா அதற்கு கீழே இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ நீங்கள் அந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணணும். அந்த எக்ஸெப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸெப்ஷன் பண்ணுதோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பிளாக்குக்குள்ளார போடணும். அந்த பிளாக்குக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்? ட்ரை கேட்ச் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அசியூம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரீட் லைன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எனக்கு வந்து எக்ஸெப்ஷன் கொடுக்குது. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன்? ஒரு பிளாக்குக்குள்ளார எழுதுறேன். அந்த பிளாக்குக்கு பேர் இனிஷியேட் ட்ரைன்னு பண்ணுறேன், கேட்ச் பண்ணுறேன். அது எக்ஸெப்ஷன் தானே. அந்த எக்ஸெப்ஷன் நீங்கள் கொடுக்குறோம், டைரெக்டாக நீங்கள் கொடுக்குறோம். அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேராந்தசிஸ் போட்டால் அந்த எக்ஸெப்ஷன் கிளியர் ஆயிடும். ஓகே, இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் பாருங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ நான் நேம் கொடுக்குறேன். ஸோ இட் பிரிண்ட் பண்ணுது, இன்புட் வாங்கி பிரிண்ட் பண்ணுது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். லிசன், இப்போ நான் இந்த இடத்துல நேம் வாங்கி பிரிண்ட் பண்ணியிருக்கு. Once again, கேக்குது. நான் இன்புட் கொடுக்குறேன், ஹாய் ஹரிஷ் வெல்கம் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்புட் ரிசீவ் பண்ணுது. ஸோ இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் எவர் யூ ரீட். இப்போ நான் ஏஜ் வாங்குறேன், இன்ட் ஐடி வாங்குறேன், ஐடி ஈக்குவலன் டு அப்படின்னு வாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஈக்குவலன் டு டிஏஎன் டாட் ரீட் லைன் அப்படின்ற ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். டிஏஎன் டாட் ரீட் லைன் அப்படின்னு ஒரு மெத்தட் கால் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எரர் சொல்கிறேன் பாருங்க. எரர் என்ன சொல்கிறான்? string cannot be converted to int அப்படின்றான். இந்த இடத்துல என்ன சொல்றான்? string cannot be converted to int means that if you are using readline method it access only the string. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம மெத்தடை பத்தி பேசுறோம். ஒரு மெத்தட் அப்படின்னா மெத்தடுக்கான நேம், அது எந்த கிளாஸ் சம்பந்தப்பட்டது, அந்த மெத்தடுக்கான பெராமீட்டர் என்ன, இதுல எந்த பெராமீட்டரும் கிடையாது. அந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப் என்ன, அந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப் என்ன. இந்த மெத்தட் ரீட்லைனோட ரிட்டர்ன் டைப் என்னன்னா ஸ்ட்ரிங். நீ ரீட்லைன் யூஸ் பண்ணா அது எதை ரிட்டர்ன் பண்ணும்? ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணி அதை நீங்க இன்டீஜருக்கு அசைன் பண்ணா அங்க என்ன நடக்குது? எரர் வருது. அதான் சொன்னான் string cannot be converted into int அப்படின்றான். அப்ப நான் அதை என்ன பண்றேன்? இன்டா காஸ்டிங் பண்ணிக்கிறேன், அப் காஸ்டிங் பண்ணிக்கிறேன். பண்ண முடியுமா? பண்ண முடியாது. எனக்கு ரெக்குயர்மெண்ட் என்ன? இன்ட். நான் வாங்க போறது என்ன வாங்க போறேன்? இல்ல, நான் வாங்க போறது இன்டா தான் வாங்குறேன். ஐடி தானே. ஐடி வந்து ஹரிஷோட ஐடி 001 ஆர் 221 201 வச்சுக்கோ. ஹரிஷோட ஐடி 201 வாங்க போறேன். அப்ப 201ன்றது என்ன? இட்ஸ் an இன்டீஜர் தானே. ஆனா அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ஸ்ட்ரிங்கா தான் ரெப்ரசென்ட் பண்ணணும்.
கொட்டேஷன் 201 தான் பார்க்கும். கொட்டேஷன் 201 இப்போ ஐடி ஓகே, ஆல்பா நியூமெரிக்கலாக கூட இருக்கலாம். ஏஜ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? ஏஜ் வாங்குறீங்க. ஏஜ்ன்றது பியூர் நியூமெரிக்கலா? அதில் ஏதாவது மேனிப்புலேஷன் பண்ணுவோம்ல, இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவர் என்ன பண்ணுவார் அப்படிலாம் கேட்போம்ல. அப்போ இதில் மேனிப்புலேஷன் நடக்கும்ல. அப்போ அது இட் மைட் நாட் பி தி ஸ்ட்ரிங். நோ, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணும். ஸ்ட்ரிங்காக எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸ் என்னன்னா இன்டீஜர் டாட் பார்ஸ் இன்ட் ஆஃப் அப்படின்னு போட்டோமா போதும். இன்டீஜர் டாட் பார்ஸ் இன்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா வாங்கக்கூடிய விஷயம் என்ன ஆகுது? இங்க இன்டீஜரா பார்ஸ் ஆகி அவுட்புட் எனக்கு இன்ட் ஆகுது. பார்க்கலாமா? ஜாவா டெமோ இன்புட், நேம் கேட்குது ஹரிஷ், ஏஜ் கேட்குது 21. இன்புட் வாங்கிடுச்சா? 21 இன்புட் வாங்கிடுச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. ஸோ இப்போ நான் கன்வர்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேன், இன்டீஜர் டாட் பார்ஸ் இன்ட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஏதோ ப்ரைஸ், ஏதாவது அமௌண்ட் ப்ராடக்ட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அப்போ ப்ரைஸ் அப்படின்றக்கப்ப எனக்கு ஃப்ளோட்டு ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். அப்போ நான் திருப்பியும் டிஏன் டாட் ரீட் லைன் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல என்ன வரும்? ஸ்ட்ரிங் தான் ரீட் பண்ணும். அதை நான் இப்போ எனக்கு ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? float dot parse float off. இப்போ புரியுதா? hope you understand clearly. ஹரிஷ் 21 இயர்ஸ் 123.34 வாங்கிட்டாரு. இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுதான்னு தெரிஞ்சிடும். So let me print the age. ஸோ இன்புட் வாங்குறேன், பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ரைட்? இன்புட் வாங்குறேன் ஹரிஷ் 21, ப்ரைஸ் வந்து 344.3. பர்ஃபெக்டாக பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? இப்போ புரியுதுங்களா? எனி டவுட்ஸ்? ஸோ இன்புட் ரிசீவ் பண்ணியிருக்கேன் யூஸிங் டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் கிளாஸ். அதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்? இன்புட் வாங்கியிருக்கேன். சரி, இப்போ எனக்கு அடுத்த கேள்வி, டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் கிளாஸில் ரீட் லைன்ற மெத்தட் இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? as a novice to the Java, how can I know what are all the methods available inside the particular class, that too inside the particular package? இது தெரிஞ்சுன்னா நீங்கள் ஒரு பெரிய ஜாவா ப்ரோக்ராமர் ஆயிடலாம் சீக்கிரம். ஏன்னா என்ன மெத்தட் இருக்குது, அது என்ன பேராமீட்டர் வாங்கும், என்ன ரிட்டர்ன் டைப் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்காக புக்கை தேடி லைப்ரரி பார்த்துட்டே இருப்போம். கரெக்டாக? புரியுதா நான் சொல்கிறது? புரியலையா? ஸோ நான் ஒரு பர்டிகுலர் கிளாஸில் என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்போ இந்த டேட்டா இன்புட் ஸ்ட்ரீமில் நான் பழக்கப்பட்டவன், நான் ரீட் லைன்ற மெத்தட் யூஸ் பண்ணிட்டேன். ஐ நோ தட் விச் இஸ் டிப்ரிகேட்டட். பாரு கீழே கொடுத்துருக்கான் பாரு, டிப்ரிகேட்டட் த மெத்தட் டஸ் நாட் ப்ராப்பர்லி கன்வெர்ட் பைட் டு கேரக்டர்ன்றான். ஆஸ் JDK 1.1 to 1.1. I start to work from 1.0. JDK 1.1, the preferred way to read line of the text is via the buffer reader dot read line அப்படின்றான். பஃபர் ரீடர் அப்படின்ற கிளாஸ் யூஸ் பண்ணி அதில் இருக்கிற ரீட் லைன்ற மெத்தட் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்றான். ப்ரோக்ராம் தட் யூஸ் த டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் கிளாஸ்
to read lines can be converted to use buffered reader class by replacing the code data input stream d equivalent to new data input stream in அப்படின்னு கொடுத்துட்டான். அவனே சஜஷன்ஸ் கொடுத்துருக்கான். திஸ் வாஸ் டிப்ரிகேட்டட்னு சொல்கிறான். பட் ஹவு ஷுட் ஐ லேர்ன் வாட் ஆர் ஆல் த மெத்தட்ஸ் அண்ட் வாட் இஸ் த சிக்னேச்சர் ஆஃப் த பர்டிகுலர் மெத்தட் டு பி ரிசைட் வித் இன் த கிளாஸ்? அதுதான் ஒவ்வொரு ஜாவா ப்ரோக்ராமருக்கான மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கெல்லாம் இன்றைய காலகட்டத்திலாம் இந்த மாதிரி விஎஸ் கோடு, எக்லிப்ஸு, நீங்கள் ஸ்ப்ரிங் டியூல் ஷூட்ஸு, இந்த மாதிரியான ஐடிலாம் இன்டகிரேட்டட் ப்ரொடக்ஷன் கிரேடியன்ட் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ பாதி ஜாவா இதே முடிச்சு கொடுத்துடுது உங்களுக்கு. ப்ரொடக்ஷன் கிரேடியன்ட், ப்ரொடக்ஷன் ரெடி. பட் நாங்கள் அந்த காலத்தில் வந்து வி ஆர் லுக்கிங் ஃபார் த மெத்தட்ஸ். என்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியணும். புரியுதா? நான் அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம், ஜாவா பி ஜாவா டாட் IO package டாட் டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் இந்த கிளாஸ் தான் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு அந்த டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் பில்டின் கிளாஸில் என்னென்ன மெத்தட் எழுதி வச்சுருக்காங்கன்றது எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிடும். நான் ஒரு கேரக்டர் ரீட் பண்ணணுன்னா நான் ரீட் கேரக்டர் அப்படின்னு நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிப்பேன். அதோட ரிட்டர்ன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர். அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆக்சஸ் ஸ்பெசிஃபிகேஷன் பப்ளிக், அது ஃபைனல்னு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா இட் டஸ் நாட் டென்ஸ் டு சேஞ்ச். இதெல்லாம் அதோட ப்ரெசன்டேஷன். இந்த ரீட் கேர்னு யூஸ் பண்ணால் த்ரோஸ் IO எக்ஸெப்ஷன் கண்டிப்பாக வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் சிக்னேச்சர். ஒரு இன்டீஜர் ரீட் பண்ணோம், டைரக்டா ரீட் லைன் கொடுத்து அதை இன்டீஜர் டாட் பார்ஸ் இன்ட்டு கொடுத்தோம்ல, டைரக்டா நீங்க ரீட் இன்ட்னு போட்டுக்கலாம், ரீட் லாங்னு போட்டுக்கலாம், ரீட் ஃப்ளோட்னு போட்டுக்கலாம், ரீட் டபுள்னு போட்டுக்கலாம், ரீட் UTFனு போட்டுக்கலாம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. ஸோ இந்த முறையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பில்டின் கிளாஸிலும் என்னென்ன மெத்தட் இருக்கிறது என்பது தெளிவாகிறது. அப்போ இந்த மெத்தடோட சிக்னேச்சர் தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக எந்த மேனிப்புலேஷன்ஸ் வேணாலும் செஞ்சிடலாம். புரியுதுங்களா? புரியலையா? ஹலோ, that's the power of Java. That's the power of Java. மீண்டும் நிறைய பேசுவோம், ரைட்?